ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையும் திருவாய்மொழியும் பகுதி 1. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. பூமி பிராட்டியினுடைய அம்சமா பெரியாழ்வாரினுடைய பெண் பிள்ளையாக கோதா பிராட்டியினுடைய அவதாரம். எங்கே அவதாரம் பண்ணா? ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதாரம் பண்ணா. ஆடிப்பூர நன்னாளில் அருமையாக வளர்த்தார் விஷ்ணு சித்தர். பாலோட சேர்த்து பக்தியையும் ஊட்டினார். இப்போ இந்த கோதா பிராட்டியினுடைய அவதாரமே சரணாகதி சாஸ்திரத்தை நம்மளுக்கு கையை பிடிச்சி அழிச்சின்னு போய் அனுஷ்டிச்சு காமிக்கிறதுக்கு தான் அவதாரம் பண்ணியிருக்கா. அதனால என்ன பண்ணாலாம்? பெரியாழ்வார்கிட்டேருந்து கண்ணனுக்கே ஆமது காமம் அப்படின்னு அந்த கண்ணனுடைய லீலைகளை எல்லாம் கேட்டு 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 அந்த சின்ன குழந்தைக்கு கண்ணனுக்கே ஆமது காமம் அப்படின்னு மனசில் நன்னா விழுந்து போயிடுத்து. சரி பார்த்தாலாம், இந்த கண்ணனை அடையறதுக்கு என்ன பண்ணணும்? இதுவரைக்கும் யாராவது ஏதாவது பண்ணியிருக்காளா? காதலினால பக்தியினால் அவனை அடைஞ்சிருக்காளான்னு பார்த்துட்டே இருந்தாலாம். திருத்தகப்பனார் நித்தியம் ஒரு கதையாக கிருஷ்ணலீலையெல்லாம் சொல்லிகிட்டே வரும்போது ஸ்ரீமத் பாகவத கதையை சொல்லிட்டு இருக்கார். பாகவதத்தில் கிருஷ்ணலீலையை சொல்லிட்டு வரும்போது கோபிகைகள்லாம் கிருஷ்ணர்கிட்ட எப்படிப்பட்ட பிரேம பக்தியை வச்சிருந்தா அப்படின்னு சொல்கிறார். காத்யாயினி மகாமாகே மகாயோகின்யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிம் மே குருதே நமக. நந்தகோபசுதம் தேவி மழையே போயில கன்னி பெண்கள்லாம் வந்து விரதம் இருந்தால் மழை பொழியும் அப்படின்னு ஆயர்பாடி பெரியவாள்லாம் முடிவு பண்ணி கண்ணனை துணைக்கி அழிச்சுட்டு இந்த கன்னி பெண்கள்லாம் விடிகார்த்தால் போய் நோன்பு நோற்க வேண்டியது அப்படின்னு உடனே இவாள்லாம் என்ன பண்ணாலாம்? அத்தனை கன்னியா குழந்தைகளும் இந்த கோபஸ்திரீகள் குட்டி குட்டி குழந்தையெல்லாம் போய் காத்தியாயனிட்ட சொல்லித்தான், அம்பாள்கிட்ட விரதம் இருக்க போகிறோம் நாங்கள், ஊராருக்காக மழை, எங்களுக்கு என்ன தெரியுமோ பிரார்த்தனை, நந்தகோப சுதம் தேவி பதிம்மே குருதே நமக அப்படின்றத கேட்டாலாம் கோதா பிராட்டி. அவ்வளோதான், பிடிச்சிட்டா ஒரு வழியை, நோன்பு நோற்றால் அவனை அடையலாம். இதை அனுஷ்டிச்சு காமிக்கணும். ஜீவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணாலாம்? கலியுகம் அப்படியே துவாபர யுகமாக எடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூரே திருவாய்ப்பாடியாக எடுத்து அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்த திருமுக்குளமே யமுனையாராக ஆயிடுத்து. அக்ரஹாரத்து பெண்கள்லாம் தொழில்களாக ஆயிட்டாலாம். சரி விரதம் பண்ணுறாளே, கோபிகை பாவனையை இவ போய் எடுத்துட்டாளன்னா இல்லையா? அந்த எம்பெருமான கோபிகா பாவனையில் அடையணும்னு நினச்ச உடனே கோபிகைகளுடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் தானே கோதா பிராட்டியை வந்து அடைந்ததாம். சரி நோன்பு ஆரம்பிக்கிறா. முதல் நாள் என்ன பண்ணுறாளாம்? எல்லாரையும் கூட்டி வச்சுட்டு சொல்கிறா. என்ன சொல்கிறா? இன்னைக்கு நல்ல நாள் அப்படின்னு. நல்ல நாளாக இவாளாக பார்த்து நோன்பு ஆரம்பிக்கலையா? ஆபஸ்தம்பர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் தெரியுமோ? சுக்லபட்சத்தில் எந்த நல்ல காரியத்தையும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆபஸ்தம்ப சூத்திரம் சொல்கிறது. ஆனால் இந்த குழந்தையெல்லாம் விரதம் இருக்கும்பொழுது நாள் நட்சத்திரம்லாம் எதுவும் பார்க்கலையாம். அவனை அடையணும்னு விரதம் இருக்க ஆரம்பித்தாலே தீர்மானிச்சாலே அந்த நாளே நல்ல நாளாச்சு அப்படின்னு மார்கழின்னு தன்னுடைய திருப்பாவைன்ற பிரபந்தத்தை 30 பாசுரங்கள் கொண்ட பிரபந்தத்தை ஆரம்பிக்கிறா கோதா பிராட்டி. திருப்பாவைக்கு மங்களமான பிரபந்தம் அப்படின்னு ரொம்ப ஒரு ஏத்தம் உண்டு. என்ன மங்களமாம் இதுக்கு? சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரணகா சரணமகம் பிரபத்தே. சுவாமி தேசிகன் என்ன சொல்கிறார்? பொறுமையில் பூமி பிராட்டியின் அம்சமா, கருணையில் பெரிய பிராட்டியின் அம்சமா. அதனால யார் திருவாக்கிலிருந்து இந்த திருப்பாவை கிளம்புறதுன்னா பெரிய பிராட்டியின் அம்சமான பாவை கோதா பிராட்டியினுடைய திருவாக்கிலிருந்து வருது இல்லையா? அதனால திருப்பாவை, திரு சொல்லிய பாவை திருப்பாவை. அதனால மங்களகரமான பிரபந்தமாயுது. இன்னொன்று இதில் ஒரு அபசப்தம் கூட கிடையாதான், எல்லாம் மங்களகரமான சப்தமாகவே தான் இருக்குது. இன்னொன்று என்ன தெரியுமோ? இந்த அகாரம் உகாரம் மகாரம்னு 3 சொல்வா நம்ம சம்பிரதாயத்தில். அகாரம்ங்கிறது என்ன தெரியுமோ? அகார சப்த வாச்சனான பரமாத்மாவை சொல்கிறது. மகாரம்ங்கிறது ஜீவாத்மாவை சொல்கிறதா.
உக்காரம்ன்ற அக்ஷரம் பெரிய பிராட்டியை சொல்றதான். இப்ப ஜீவாத்மாவுக்கு மங்களகரமா ஒரு விஷயத்த சொல்லித்தரப்போறா இந்த பிரபந்தத்துல, திருப்பாவைங்கிற பிரபந்தத்துல. அதனால இது ரொம்ப மங்களகரமா ஆரம்பிக்கிறாளாம். மார்கழியின் மக்காரத்துல ஆரம்பிக்கிறாளாம். அதனால அடையும் இலக்க பத்தி சொல்ல போறா இல்லையா? யாரை போய் அடைய போறோம், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அனுஷ்டிச்சு காமிக்க போறாளே. ஜீவாத்மாக்களுக்கு மங்களகரமான வழியை காமிக்கிறா. அதனால மங்களகரமான பிரபந்தம் இது. திருப்பாவைக்கு உண்டான ஏற்றம். சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி சம்ஸ்கிருதத்துல தகாரம்ன்றது மங்களகரமான அக்ஷரம். ஏதாவது மங்களகரமா ஆரம்பிக்கணும்னா தகாரத்துல ஆரம்பிப்பாளாம். உக்காரம்ன்றது பிராட்டியை குறிக்கிற ஒரு அக்ஷரம்னு ஏற்கனவே பார்த்தோம். எப்படி நம்ம திருவாய்மொழி தன்னுடைய திருவாய்மொழியை தொடங்குறாராம் சுவாமி நம்மாழ்வார். உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் உயர்வர. உக்காரத்துல ஆரம்பிக்கிறார். முடிக்கும் பொழுது எப்படி முடிக்கிறார்? பிறந்தார் உயர்ந்தே தகாரத்துல முடிக்கிறார். அதனால சரணாகதியை சொல்ல வந்த பிரபந்தம் இல்லையா? அதனால சாமவேத சாரம். அதனால இதுவும் மங்களகரமான பிரபந்தம். திருப்பாவையும் மங்களகரமான பிரபந்தம், திருவாய்மொழியும் மங்களகரமான பிரபந்தம். ரெண்டுத்துக்கும் ஒரு ஏத்தம் சொல்லியாச்சு. அடுத்தது என்ன பண்ணாலாம் ஆண்டாள் நாச்சியார்? மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோத இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவாய். காலத்தை கொண்டாடுறா. முதல்ல மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால். மாசானாம் மார்கசீஷோகம் வழிகாட்டுகிறதுன்னு பேரு. மார்கசீஷம்னா வழியாம். என்ன வழிகாட்டுறது? எம்பெருமானை அடைய நோன்புக்கு இவா எப்படி சரணாகதி அனுஷ்டிக்க போறான்றத பிராட்டியை அனுஷ்டிச்சு காமிக்க போறா. அதனால ஜீவாத்மாக்களுக்கு வழிகாட்டித்தான். அதனால இந்த மாசத்துக்கு மார்கழி மங்களகரமான மாசம், தீடுடைய மாசம் இந்த மார்கழி. எம்பெருமான என்ன சொல்றான்? மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு காலத்தை கொண்டாடினா. சரி, சுவாமி நம்மாழ்வார் காலத்தை எப்படி கொண்டாடுறார் பாருங்கோ. காலத்தை வேற வேற விதமா அனுபவிக்கிறார். முதல்ல என்ன சொல்றார் தெரியுமோ? எம்பெருமானே, நீ என்னைக்கு நான் உனக்கு அடியவன் அப்படின்னு என்னை ஏத்துக்க போற அந்த காலத்தை எதிர்பார்த்து காத்துருக்கேன் என்றேல் என்னை உன் ஏறார் கோலத்திருந்து அடிக்கி நின்றே ஆட்செய்ய நீ கொண்டருள நினைப்பதுதான். இப்படி ஒரு விதமா கொண்டாடுறார். ரெண்டாவது என்ன பண்றார்? திருமாலிருஞ்சோலைக்கு போங்கோன்னு எல்லாருக்கும் உபதேசம் பண்றார். எப்ப போகணுமா? இளமை முற்றுவதற்கு முன் போனோமா? இளமை காலத்திலேயே போகணுமா? ஏன் தெரியுமோ? தஸ்மாத் பால்யே விவேகாத்மா யதேத ஸ்ரேயசே சதா. நன்னா சரீரத்தில் வலிமை இருக்கும், நன்னா சிந்தை எல்லாம் ஒருமுகப்பட்டிருக்கும், எடுத்த காரியங்களில் ஸ்ரத்த நிறையா இருக்குமா இளமையில். அந்த நேரத்திலேயே போய் எம்பெருமானை போய் ஆசிரியிச்சிருங்கோ திருமாலிருஞ்சோலைக்கு போய். அப்படி ஒரு காலம்தான் நம்மளுக்கெல்லாம் வேண்டியது. கிளரொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயில் வளரிளம் பொழில் சீழ் மாலிருஞ்சோலை தளர்விலராகில் சார்வது சதிரே. இன்னொரு விதமா காலத்தை கொண்டாடுறார் எம்பெருமான். திருவேங்கடமுடையான்ட்ட சரணாகதி பண்றார். பண்ணிட்டு கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறார். எப்படிப்பட்ட கைங்கரியம் வேணுமாம்? சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் இளைய பெருமாள் போலே திவ்ய தம்பதிகளுடைய திருவடிகளிலே கைங்கரியம் வேண்டும். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். நாம் காலமெல்லாம் அடிமை செய்ய வேண்டும்ன்றது சரி. ஒழிவில் காலமெல்லாம் ஏற்கனவே கழிந்து விட்ட காலத்தையும் சேர்த்து சொல்றாரு ஆழ்வார். எப்படி சொல்லலாம் இது அப்படின்னா பெரியவாள்லாம் அதுக்கு விசாரம் பண்றாலாம். ஒழிவில் காலமெல்லாம் நிறைய காலங்களை வீணாக்கிட்டேனே அப்படின்னு மனசு ரொம்ப ஆதங்கப்படுமா? அந்த ஆதங்கத்தெல்லாம் போக்குற மாதிரி ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி அடிமை செய்ய வேண்டும், வழிவிலா அடிமை செய்ய வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். இது ஒரு ரசனை. இன்னொரு விதமா சுவாமி அழகிய மணவாளஜியர் ஒரு தடவை காஞ்சி பேரருளாளன் சன்னதியில இந்த விஷய அர்த்தத்தை சாதிச்சுட்டு இருந்தாராம். அப்ப மாதவத்தோன் புத்திரன் போய் மறிகடல்வாய் மாண்டானை பிறப்பகத்தே மாண்டொழிந்த பிள்ளைகள் நால்வரையும் இறை பொழுதில் கொணர்ந்து கொடுத்து. என்னைக்கோ இறந்த பிள்ளைகளை மீட்டு கொடுத்தானே எம்பெருமான்,
அவன் திருவுள்ளத்தில் சங்கல்பிச்சுட்டான்னா கழிந்த காலத்தையும் மீட்டு கொடுக்கலாமே. அதுக்கு ஒன்றும் சத்தன் இல்லாதவன் இல்லையே அவன். அதனால ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி, அவனுடைய சங்கல்பம் இருந்ததுன்னா அந்த காலத்தையும் மீட்டு கொடுக்கலாமே அப்படின்னு ரசமா சாதிப்பாராம். ஒழிவில் காலம் எல்லாம் உடனாய் மன்னி. இப்போ 4வது விதமாக இன்னொரு தடவையாக சொல்கிறார். காலம்ன்ற வார்த்தையை எப்படி சொல்கிறார் தெரியுமோ? என் அப்பனே எம்பெருமானே பிரபோ, இந்த ஐஸ்வர்யம் கைவல்யம், அதான் ஆத்மானுபவம், லௌகீக சுகங்கள், இதெல்லாம் எனக்கு எவ்வளவு கிடைச்சாலும் இதெல்லாம் ஒரு தட்டில் வச்சுக்கலாம். உனக்கு தொண்டனா வந்து உன்னை ஆட்செய்தேனே, அந்த ஒரு க்ஷணம், அது ஒரு நொடி பொழுதா இருக்கலாம். இந்த சுகங்கள்லாம் இருக்கே, இந்த ஆத்மா அனுபவமோ ஐஸ்வர்யமோ இதெல்லாம் லௌகீக சுகங்களோ எவ்வளோ நாள் நான் அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் இந்த ஒரு பொழுதுக்கு, இந்த காலத்துக்கு அந்த காலம் ஈடாகுமோ? அளவில் வேணா அது பெருசாக இருக்கலாம். குறுகா நீலா இறுதி கூடா எனை யூழி சிறுகா பெருகா அளவில் இன்பம் சேர்ந்தாலும் மறுகாலின்றி மாயோன் உனக்கே ஆளாகும் சிறுகாலத்தை உருமோ அந்தோ தெரியலே. இப்படி காலத்தை கொண்டாடினார் 2 பேரும். அடுத்தது என்ன சொன்னா ஆண்டாள் நாச்சியார்? நீராட போதுவீர், எல்லாரும் நீராட வாங்கோன்றா. நீராட்டம்னா என்னன்னா, கிருஷ்ண அனுபவம் பண்ண போறோம், எல்லாரும் வாங்கோ, பகவத் அனுபவத்துக்கு வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டா சுவாமி நம்மாழ்வார் என்ன பண்ணார் தெரியுமோ? நீங்கள் பகவத் அனுபவன்றதுக்கு நீராட போதுவின்னு கூப்பிட்டேலே, எம்பெருமானையே நான் என்ன சொல்ல போகிறேன் தெரியுமோ? ஒரு தடம், ஒரு நீர்நிலைன்னு சொல்ல போகிறேன். வாசத்தடம் போல் வருவானே, வாசத்தடம் போல் வருவானை, தாமரை நீள் வாசத்தடம் போல வருவானே, ஒரு நாள் காணவாராயே. நல்ல வாசனையான புஷ்பங்கள், இலை, திருமேனி இதெல்லாம் சேர்ந்த ஒரு நீர்த்தேக்கம் எப்படி ரம்யமா இருக்குமோ அப்படிப்பட்ட திருமேனி உடையவன் வாசத்தடம் போல் வருவானே. எம்பெருமானே ஒரு தடாகம் அப்படின்னு கொண்டாடுறார். இன்னொரு 10ஆம் பத்தில் என்ன பண்றார் தெரியுமோ சுவாமி நம்மாழ்வார்? எல்லாரும் சம்சாரிகள்லாம் கூப்பிடுறார். அடியார்களே, உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் ஒரே நிமிஷத்தில் தீர்ந்து போகணுன்னா ஒரே ஒரு வழி சொல்லித்தரேன். என்ன பண்ணணும்னு தெரியுமோ? இந்த தசரத சக்கரவர்த்தி ஒரு தடாகத்தை பெற்று வச்சிருக்கார். அதை பார்த்து கைகூப்புங்க போகிறோம். துயர் கெடும் கடிதடைந்து வந்து அடியவர் தொழுமின் தயரதன் பெற்ற மரதக மணித்தடத்தினையே. ஆச்சு, ஒரு கூட்டம் கூடியாச்சு. கூட்டம் கூடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? நாலேஜ் ஷேரிங், கேடி அப்படின்னு சொல்கிறாள். இப்போ இந்த ஏதாவது ப்ராஜெக்ட் அலாட் ஆனால் இந்த நாலேஜ் ஷேரிங்கிறதுக்கு முதல்ல கேடி நாலேஜ் கொடுக்குறாளாம். நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? என்ன நாலேஜ் கொடுக்குறாளாம் கோதா பிராட்டி? என்ன அடைய போகிறது யாரை தெரியுமோ? நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயணனே நமக்கே பறை தருவான். நாராயணன் தான் அடைய வேண்டிய இலக்குன்னொடனே அந்த ஆயர்பாடி பெண்கள்லாம் குழம்பி போயிட்டாலாம். நாராயணனை அதிகாரடி மாக்குவதே கேள்விப்பட்டதே இல்லையே. நாராயணன் நாராயணன் ஏதோ பெரிய பெரிய திருநாமத்தெல்லாம் சொல்றியே, நம்மளுக்கு கண்ணனை தான் தெரியும், நம்மளோட விளையாடுறான். நாராயணன் நாராயணன் சொல்லியே, யார் இந்த நாராயணன் கேட்டாலாம். பயந்து போயிட்டேலாடி. நாராயணன் யார் தெரியுமோ? பூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். இந்த கண்ணன் இருக்கானே அவன் தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சாய்ச்சா. இங்கே என்ன பண்ணாராம் சுவாமி நம்மாழ்வார்? என் பெரு கண்ணலத்து ஒன் பொருள் ஈடில வன்புகழ் நாரணன் தின்கழல் சேரே. சம்சாரிகள்லாம் ஆழ்வாரை பார்த்து கேட்டாலாம், ஆழ்வீர் நீங்கள் அகங்காரம் மமகாரத்தெல்லாம் விடுவித்து எல்லாரும் வாங்கோ வாங்கோ, எல்லாரும் வந்துருங்கோ, நல்லவாழ ஆகுங்கோன்னு சொல்கிறேன். சரி, நாங்களும் நீங்கள் சொல்கிற வழியெல்லாம் பின்பற்றி நல்ல கதி அடையலான்னு முடிவு பண்ணிட்டோம். யாரை போய் சேரணும்? அதுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுங்கோ எனக்குன்றாராம். உடனே சொல்கிறாராம், வன்புகழ் நாரணன் தின்கழல் சேரே. எப்படிப்பட்டவன் தெரியுமோ அந்த நாரணன்? அனந்த கல்யாண குண கணவுக மகார்ணவா. நாரணன் அவனே அவளும் பயந்து போயிட்டாலாம் கோபிகைகள் மாதிரி. ஆழ்வீர் நீர் நல்ல எளியா வழியெல்லாம் சொல்லி கொடுப்பின்னு பார்த்தா என்ன நாராயணன்னு பரமபதத்தில் இருக்கிறவன்லாம் சொல்கிறீரே, எங்களுக்கு பயமாக இருக்கே அப்படின்னு உடனே ஆழ்வார் சொன்னாராம், நாரணன் நாராயணன்னு பரமபதநாதன்னு ஒரு மந்திரம்னு கேட்டேலேன்னு சொன்னேன். இது ஹோமத்துக்கோ யாகத்துக்கோ உச்சரிக்கிற மந்திரம்னு நினச்சிக்க வேண்டாம். யார் தெரியுமா இவன்?
ஓர் ஆயிரமாய் உலகேழளிக்கும் பேராயிரங்கொண்டதோர் பீடுடையன் காராயின காலனன் மேனியினன் நாராயணன் நங்கள் பிரானவனே. நாராயணன் வேற யாரும் நினச்சிக்காதீங்க, நம்மளுக்கு சுவாமி அவன் தான். யார் தெரியுமா இவன்? கண்ணன் கடலினை நன்னும் மனமுடையீர் எண்ணம் முழுதும் எண்ணம் நாமம் திண்ணம் நாரணமே. இந்த கண்ணன் தான் அந்த நாராயணன். சம்சாரிகளே பயந்து போயிட்டேலா? அற்புதன் நாராயணன் அறிவாமணன் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. நாராயணன்னு நிற்பது மேவி இருப்பது என் நெஞ்சம். அடியனுடைய நெஞ்சத்திலேயே வந்து குடிகொண்டுட்டான். சம்சாரிகளே, நாராயணன் நாராயணன் ஏதோ பரமபதநாதன் நினச்சி பயப்படாதீங்கோ. அவன் யார் தெரியுமோ? கருந்தேவன் எம்மான் கண்ணன் விண்ணுலகம் தரும் தேவனை சோரேல் கண்டாய் மனமே. என் மனசுக்குமே நான் சொல்லிட்டு இருக்கேன். அதான் யார் தெரியுமா இந்த நாராயணன்? கருந்தேவன் எம்மான் கண்ணன். இப்படி நாராயணன்னா வேற யாருமே இல்லை, கண்ணன் தான் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரு சேர சொன்னாலாம். நாராயணனே நமக்கே பறை தருவான். ஏகமர்த்தம் சகசே. 1000 பாசுரங்கள் சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில் பாடினாரே, அது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம். ஏகமர்த்தம் சகசே நாராயணன் தின்கழல் சேரே நாராயணனே நமக்கே பறை தருவான். ரெண்டு பேரும் அடைய வேண்டிய இலக்கு என்னன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லிட்டா. முதல் 10லேயே சுவாமி நம்மாழ்வார் சாய்ச்சாச்சு. ஆண்டாள் நாச்சியாரும் முதல் பாசுரத்திலேயே தெளிவாக சொல்லிட்டா. அதனால நாராயணன் நாமந்தான் நம்ம அடைய வேண்டிய இலக்கு, நாராயணன் தான் அப்படின்னு ரெண்டு பேரும் தெளிவாக சொல்லிட்டா. 2வது பாசுரத்தில் ரெண்டு பேரும் என்ன சொல்ல போறா, என்ன சாதிக்க போறா அப்படின்றத, என்ன சாதிச்சிருக்கா அப்படின்றத நாளைக்கு அனுபவிப்போம். ஆடிப்புற நன்னாளில் தோன்றிய திருமகளே ஆண்டாளுக்கு மங்களம். மறைகள் நான்கையும் அருளிய என் தெய்வமே ஷடகோபருக்கு மங்களம். நமஸ்காரம்.